அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜயின் தனிச் செயலாளர் செந்தில்குமார் தற்போது ஆளுநர் அர்லேக்கருடன் சந்திப்பு மேற்கொள்ள இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. இந்த ஆலோசனையில் எது தொடர்பாக விவாதிக்கப்படும் விவரங்கள்? சரிதா, வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சரின் தனிச் செயலாளர் ஆளுநருடன் சந்திப்பதற்காக ஆளுநர் மாளிகை வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில இன்று அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து ஏதேனும் அவர் உரையாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக அமைச்சர்களுக்கான விழாக்கள் எப்பொழுது அறிவிக்கப்படும், அதற்கான பணிகள் எப்பொழுது தொடங்கப்படும் என கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் தமிழகம் வந்திருக்கிறார். இந்த சூழலில் இன்று அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் பேசப்பட்டு வருகிறது. பதவியேற்ற 9 அமைச்சர்கள் பட்டியலுடன் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் தகவல் வெளியாகி வருகிறது. ஆளுநர் அர்லேக்கர் தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில அமைச்சரவை பட்டியல் வெளியாகலாம் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் நிர்வாக பணிகள் காலதாமதம் ஆகும் நிலையில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்து பணிகளை தொடங்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஆளுநர் அர்லேக்கரும் தமிழகம் வந்திருக்கிறார். நேற்று இரவு வந்த அவர் இன்று இரவே அவர் கேரளா செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் ஒரு நாள் மட்டுமே இங்கு அரசு பணி மேற்கொள்ள அலுவல் பணி மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிற சூழலில் தான் முதலமைச்சரின் தனிச் செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் மாளிகை வருகை தந்திருக்கிறார். இருவருடைய சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், அமைச்சரவை பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை, அமைச்சர்கள் பணிகளை தொடங்கவில்லை. ஆனால் அலுவல் ரீதியான பணிகளை முக்கிய அதிகாரிகள் மட்டுமே மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடன் ஆலோசனை நடைபெறுகிறதே தவிர அது துறை சார்ந்த பணிகள் நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே நிர்வாக பணிகள் காலதாமதமாகும் நிலையில அமைச்சரவை விரிவாக்கம் செய்து பணிகளை தொடங்க தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அமைச்சர் விரிவாக்கம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிற சூழல்ல முதலமைச்சரின் தனிச் செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு அமைச்சர்களுடைய பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாகவே கட்சி தரப்புல ஆளுநர் மாளிகைக்கு அமைச்சர் பட்டியல் கொடுத்திருப்பதாகவும் அதில் சில பிழைகள், அதாவது திருத்தங்கள் இருப்பதன் காரணமாகவே காலதாமதம் ஆவதாகவும் கூறப்படுகிறது. கேரளாவில் முதலமைச்சர் பதவியேற்புக்கு பிறகு ஆளுநர் மீண்டும் வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் ஆளுநர் தமிழகம் மீண்டும் வருகை தரும் பொழுது அமைச்சரவையின் பதவியேற்பு விழாவுக்காக தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிற நிலையில்தான் நிர்வாக பணிகள் காலதாமதமாகும் நிலையில இந்த இருவருடைய சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.